ஹாய், பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். ஸோ இந்த இயர் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்ட்டு இப்போ வேக்கன்சி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 1721 வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இப்போ வந்து ரொம்ப டவுனாக சில பேர் உக்காந்துருப்பீங்க, சில பேர் வந்து என்னடா வருமா வராதா அப்படின்ற சில பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி சூப்பராக கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க. ஸோ எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கவங்க ரொம்ப ஒரு எனர்ஜியாக இது ஒன்று இருக்கும். ஸோ இது இவங்களுக்கு ரொம்ப டவுனாக சில பேர் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும், நான் படிக்கலை அப்படின்னு தூக்கி போட்டவங்க கூட திரும்ப எடுத்து நீங்கள் படிங்க அப்படின்றதுக்கு இது ஒரு ஒரு ஹிண்ட் மாதிரி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இயர் கண்டிப்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றத ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து சிலபஸ் இருக்குது. இப்போ நான் வந்து மேக்ஸ்க்கு காட்டுறேன். ஸோ இந்த இயர்க்குரிய சிலபஸ் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து மொத்தம் ஒரு 10 யூனிட்ஸ் வழக்கம் போல். ஸோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா டாப்பிக்லாம் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாப்பிக்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கையில் சிலபஸ் ஃபஸ்ட்டு தான் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு யூனிட்டாக படிங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மந்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த மந்த்து மார்ச் மந்த்து. ஸோ இப்போ நீங்கள் மார்ச் மந்தில் இன்றைக்கி டேட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேட் போட்டு ஒரு காலண்டர் மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் படித்ததெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நான் படித்த டேட்லாம் நீங்கள் வந்து ஒரு இன்ட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிட்டே வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 100 டேஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்டடி பிளான் போட்டு ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணுறது மட்டும் அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் வந்து இப்போ என்னை எடுத்துக்கோங்களேன். நான் டிசம்பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டிசம்பர், ஜனவரி. ஸோ டிசம்பர் மந்தில் வந்து நான் 9 டேஸ் படிக்கவே கிடையாது. ஏன்னா என்னால் வந்து எல்லா டேஸுமே படிக்க முடியாது. அதே மாதிரி நான் 10 மணி நேரம் படிக்கிற ஆள், 15 மணி நேரம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு இன்றைக்கி எத்தனை மணி நேரம் படிக்க தோண மைண்ட் இருக்கோ நான் அத்தனை மணி நேரம் படிப்பேன். எனக்கு படிக்க மைண்டே இல்லை எனக்கு அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுவேன்னா டெஸ்ட்டு போடுவேன் மற்ற நாளில். ஸோ நான் படிக்கவே இல்லை அப்படின்றனா புக்கே தொடலை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேஸ் தான் 9 டேஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஜனவரி மாதம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தூக்கியே போட்டுட்டேன். எனக்கு வரல, என்னால் முடியாது அப்படின்னு நான் பயந்து என்ன பண்ணிட்டேன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டாக தான் தொட்டேன். ஸோ அதில் வந்து எனக்கு 15 டேஸ் கிட்ட நான் தொடவே இல்லை புக்ஸை. ஸோ அப்படின்றப்ப என்னடா இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நல்லா படிப்பீங்க, சடனாக ஊடால வந்து நான் படிக்கலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். அதையும் தாண்டி என்னால் முடியும்னு சொல்லி நான் அடுத்து பிப்ரவரியில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். செம்மையாக படித்தேன் நான் பிப்ரவரி மந்த்து. ஸோ 5 டேஸ் தான் நான் வந்து அதே மாதிரி நான் வந்து இது பண்ணேன். ஸோ என்னோடய இதை பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும். ஸோ டிசம்பர் மந்த்து நான் 9 டேஸ் படிக்கவே இல்லை. 15 டேஸ் இங்கே நான் ஜனவரியில் நான் தொடவே இல்லை. எனக்கு வந்து என்னால் முடியாது அப்படின்னு நான் பேக்கப் ஆகிட்டேன். ஆனால் திரும்ப என்னால் முடியும், எனக்கு இதை தவிர வேறு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். இத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு நினச்சி படிக்கிறவங்க சில பேர் படிப்பாங்க. சில பேருக்கு அந்த டைமில் எனக்கு இவ்வளோ தான் தோணும், என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி சில பேர் இருப்பாங்க. ஸோ யாருக்காக இருந்தாலும் இனிமேல் என்னென்னா ஆல்ரெடி வேக்கன்சி வந்துருச்சு. ஸோ எல்லாமே கம்பல்சரி இத்தனை மணி நேரம் நான் படித்தே ஆகணும், ஒரு நாளைக்கு நான் இத்தனை மணி நேரம் படிக்கணும். அது உங்களோட டைம். சில பேர் 10 மணி நேரம் படிப்பாங்க, சில பேர் 6 மணி நேரம் படிப்பாங்க, சில பேர் இல்லை எனக்கு 8 மணி நேரம் ஓகே. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தவங்க 10 மணி நேரம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானும் வந்து அப்படி தான் ஒரு நாளைக்கு நான் 15 மணி நேரம் படிக்கணும், 12 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன். ஆனால் எனக்கு திருப்தியே கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் தான் என்னோடது. அந்த 8 மணி நேரத்தில் நான் வந்து 4 மணி நேரமாக பிரிச்சுக்குவேன். ஒரு 4 மணி நேரம் நான் படிக்கிறேன் அப்படின்னா 4 மணி நேரம் டெஸ்ட்டு தான் போடுவேன் நான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கவே எனக்கு வந்து பிப்ரவரி மந்தில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த 2 மந்த்தும் நான் குழம்புனேன், எப்படா படிக்கிறதுன்னு குழம்பி போய் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அதை உங்களுக்கு நான் இப்போவே சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு 8 மணி நேரம் படிக்கிறீங்க, ஒரு 10 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 5 மணி நேரம் வந்து அதுக்கான 5 மணி நேரம் புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும்னா 5 மணி நேரத்தில் 1 ஹவர் ஒரு அரை மணி நேரம் நான் படிக்கிறேன்னா
ஒரு அரை மணி நேரம் லைட்டாக பிரேக் எடுத்துகிட்டு ஓகேவா, ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்து திரும்ப அரை மணி நேரத்தில் வந்து நான் வேறு ஏதாவது புது டாபிக் எடுத்து படிக்கணும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி படிக்கணும். இல்லையா, அரை மணி நேரம் நான் படிப்பேன், ஒரு அரை மணி நேரம் ஒரு குட்டி டெஸ்ட்டு போடுவேன், அடுத்து திரும்ப நான் அரை மணி நேரம் படிப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு எது ஓகே, இல்லை நான் 1 ஹவருமே படிக்கிற ஆள் அப்படின்னா 1 ஹவர் நான் படிப்பேன், 1 ஹவர் டெஸ்ட்டு போடுவேன். அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுங்கள். ஒரே புக்ஸையும் படிக்கவே படிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உங்களால் மைண்டு வந்து திங்க் பண்ண விடாது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆனால் இதே ஒரு சில பேர் ஆல்ரெடி 8 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ்ன்னு படிச்சிருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு எப்படா அவங்களாம் படிக்கிறாங்க அப்படின்னு தோணும். அவங்களாம் இந்த மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணி தான் இன்றைக்கி அவங்க 10 மணி நேரத்துக்கிட்ட படிக்கிறாங்க. என்னால் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்க முடியும். அதை தாண்டி நான் படிக்கிறேன் அப்படின்னா டெஸ்ட்டு தான் போடுவேன் அப்படின்னு நான் புக் எடுக்க மாட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காண்டி நான் வந்து 4 மணி நேரம் தான் படிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள், அவ்வளோதான். ஸோ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. ஸோ 24 ஹவர்ஸில் ஒரு 12 ஹவர்ஸை விட்டுருங்க. 12 ஹவர்ஸில் நீங்கள் வேலை பார்க்கணும், தூங்கணும், அது இதுன்னு சொல்லி விட்டுருங்க. மீதி 12 ஹவர்ஸ்லையுமே ஒரு 5 ஹவர்ஸு ஒரு 2 ஹவர்ஸை லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு நல்ல இதுவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா வீக்லி ஒரு சார்ட் போடுங்க. இதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் இப்படி தான் படிச்சுட்ருக்கேன், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ வீக்லி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 யூனிட் படிக்க போகிறேன், ஃபஸ்ட் யூனிட் படிக்க போகிறேன், செகண்ட் யூனிட் படிக்க போகிறேன். 2 யூனிட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா படிக்கணும் ப்ளஸ் டெஸ்ட்டு போடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து 4 யூனிட் ஆல்ரெடி படிச்சிருக்கிறதுனால அதை நான் ரிவிஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரிவிஷன் பண்ணும்போது எனக்கு திருப்தி இல்லைன்றப்ப ஸோ நான் வீக்லி டெஸ்ட்டு மாதிரியும் ரீகால் பண்ணுற மாதிரியும் நான் ஒரு சார்ட் போட்டு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து வீக்லி நான் இதை படிக்கணும், இது வந்து மந்த்லி நான் படிக்கணும், மந்த்லி நான் 2 யூனிட் எடுத்திருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லை மந்த்லி நான் 3 யூனிட் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி வீக்லி வந்து நான் இது படிக்க போகிறேன்னு சொல்லி 4 வீக்குக்கும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீக் இதை பிளான் பண்ணுங்கள். இதில் மேபி ஏதாவது ஒன்று விட்டு போச்சு அப்படின்னா அதை தூக்கி நீங்கள் செகண்ட் வீக்கில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து இதை பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு போவாங்க. பட் நான் பர்ஃபெக்ட்லாம் கிடையாதுங்க. நான் ஏதாவது விட்டு வச்சுருப்பேன் இந்த மாதிரி. ஏன்னா எனக்கு இதெல்லாம் திருப்தி இல்லைனா திரும்ப நான் படிப்பேன். ஸோ விட்டு வச்சுருப்பேன். ஸோ இந்த யூனிட்டை நான் அப்படியே கொண்டு போய் அடுத்த இதோட நான் ஜாயின் பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு திருப்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் மெதுவாக தாங்க படிப்பேன். ஸோ திருப்தி இல்லைனா திரும்ப இதை கூட நான் திரும்ப அடுத்த வாரம் நான் போடுவேன். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், எல்லா யூனிட்டையுமே 100% முடிச்சுட்டு யாருனாலையுமே போக முடியாது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கே தெரியும்ல, இதில் எனக்கு ஒரு 80-90% தெரியும், ஒரு 10% தான் தெரியாது அப்படின்றத, எது தெரியாதுன்றதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெஸ்ட்டு போடுங்க. டெஸ்ட்டு போட்டு அதையுமே வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, எவ்வளோ மார்க் நீங்கள் கம்மியாக எடுக்கிறீங்க, எந்த யூனிட் வந்து உங்களுக்கு பிடிக்கல, எந்த யூனிட் நல்லா வருது அப்படின்றத உங்கள் டெஸ்ட்டு தான் வந்து இது பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி மைண்ட் மேப் போட்டு நீங்கள் பண்ணுறனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க. இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் 4 யூனிட் தான் படிச்சிருக்கேன். ஸோ இன்னும் எனக்கு 6 யூனிட் இருக்குது. ஸோ நான் படிக்கலை. ஸோ ஏற்கனவே நான் படித்து போன வருஷம் அதெல்லாம் படித்து வச்சதில் வந்து ஒரு 4 யூனிட் கிட்ட நான் படிக்காமல் வச்சுருந்தேன். ஸோ இப்போ புதுசாக நான் ஆரம்பிக்கிறேன்றப்ப நான் 4 யூனிட் தான் படிச்சிருக்கேன். இன்னும் 6 யூனிட் நான் படிக்கணும். இருந்தாலும் நான் வந்து பொறுமையாக படிப்பேன். ஓகே, எக்ஸாம் வரட்டும், கால் ஃபார் பண்ணட்டும், கால் ஃபார் பண்ணுறக்குள்ளே நான் இதை முடிச்சிருவேன் அப்படின்றது என்னோட கான்ஃபிடென்ட். கால் ஃபார் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரீகால் தான் பண்ணணும். அப்போ உட்காந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்காதீங்க. டெஸ்ட்டு போடுங்க, ரீகால் பண்ணுங்கள். கால் ஃபார் பண்ணதுக்கப்புறம் மிஞ்சி போனால் ஒரு 2 மந்த்து தான் கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 மந்த்துக்குள்ளே நீங்கள் முடிக்க எக்ஸாம் அண்ட் ரீகால் டெஸ்ட் இதோட தமிழும் இப்போ நம்மளுக்கு ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ சைக்காலஜி படிக்கணும். ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு மைண்ட் மேப் போட்டு கிளியராக மூவ் பண்ணுங்கள். ஸோ என்னைய மாதிரி உங்களுக்கு பண்ண தோணுச்சுன்னா பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குப்பா, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா தயவு செஞ்சு அதை கிளியராக போட்டு கிளியராக போங்க. இப்போ என்னைய பார்த்தோன்னே உங்களுக்கு தோணும், இவங்களாம் இப்படி படிச்சிருக்காங்க அப்படின்னு தோணலாம். அப்படி தோணுதா, அவங்கள மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும்னு அதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ எனக்கும் நிறையா வீடியோஸ் நானும் பார்ப்பேன் தான். என்னடா அவங்க அப்படிலாம் பண்ணுறாங்க, இப்படிலாம் படிச்சுட்டு போயிட்டு அப்படிலாம் நினைக்க தோணும். பட் அப்படி நினைக்காதீங்க. நம்ம புது சார்ட் போட்டு நம்மளும் இதே மாதிரி அப்பாடா எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. நீங்கள் நம்புங்க, நம்பாட்டினா போங்க. 4 யூனிட் படிச்சிருக்கேன் அப்படின்றப்ப என் மனசுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நீங்களும்
ஹாப்பி பண்ணணும்னா நீங்கள் சார்ட் போடுங்க. ஸோ மார்ச் மந்த் நான் 2 யூனிட் முடிப்பேன், அந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் நான் 2 யூனிட் முடிப்பேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். கிளியராக உங்களால் தெளிவாக படிக்க முடியும். சைக்காலஜி வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் எடுங்க. ரொம்பலாம் நீங்கள் சைக்காலஜி வந்து இது பண்ணாதீங்க. ஒரு 1 ஹவர் எடுங்க, ஒரு 2 ஹவர்ஸ், அது மாதிரி எல்லாத்துக்குமே செப்பரேட்டராக இது பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மேஜர் பேப்பருக்கு வந்து ஒரு 4 ஹவர்ஸ் இல்லைனா 5 ஹவர்ஸ் அந்த மாதிரி நான் வந்து பிரிச்சுக்குவேன். அந்த 4 ஹவர்ஸ்லையுமே ஒரு 3 ஹவர்ஸ் நான் படிப்பேன், ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் டெஸ்ட்டு போடுவேன், அந்த மாதிரி ஒரு 5 ஹவர்ஸ் நான் வந்து பிரிச்சுக்குவேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி 5 ஹவர்ஸ் நான் பிரிச்சுக்குவேன். அதே மாதிரி சைக்காலஜிக்கு வந்து மினிமம் நான் ஒரு 1 ஹவர் தான் செலவழிப்பேன். அதே மாதிரி ஜிகேக்கு ஒரு 1 ஹவர் செலவழிப்பேன். ஸோ எப்படி பார்த்தாலும் நான் 8 ஹவர்ஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருப்பேன். அதில் கண்டிப்பாக டெஸ்ட்டு கம்பல்சரி ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் நான் எடுத்துக்குவேன். ஸோ இது ஒவ்வொரு வாட்டியும் நான் சேஞ்ச் பண்ணேன். ஒரு நாள் எனக்கு படிக்க ரொம்ப பிடிச்சுன்னா ரொம்ப படிப்பேன், சில நேரம் படிக்காதப்போ நான் டெஸ்ட்டு போட்டுருவேன். ஸோ டோட்டலி நம்ம 8 ஹவர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருப்பேன். இப்போ நான் 8 ஹவர்ஸ் படிப்பேனா அப்படின்னு சில பேர் மலப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அடுத்து 5 ஹவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், 6 ஹவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஹவர்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு அட்லீஸ்ட் நான் இதை முடிச்சிருக்கேன், நான் இதை முடிக்கலை அப்படின்றது தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு வேணும், கண்டிப்பாக அந்த மாதிரி டிப்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா படிங்க, நீங்களும் நல்லா படிங்க, நானும் நல்லா படிக்கிறேன். இந்த இயர் நிறையா வேக்கன்சி இருக்குது. ஸோ அவ்வளோ வேக்கன்சிக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எலிஜிபிளான ஆள் தான். ஸோ நல்லபடியாக படிங்க. இந்த இயர் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தயவு செஞ்சு அட்லீஸ்ட் பாதி ஸ்டார்ட் பண்ணி தூக்கி போட்டுட்டு போவீங்களா, அவங்க கூட இன்றைக்கி எடுத்துட்டு நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறனால மட்டும்தான் நம்மளால் வந்து திரும்ப ரன் பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். தேங்க்யூ.